ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சீரிஸ்ல நம்ம இன்ஸ்டால்மெண்ட் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ இன்ஸ்டால்மெண்ட் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதில் வந்து இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 டைப்ஸ் தான் இருக்கும். அது என்னங்கிறத நம்ம கொஸ்டினை ரீட் பண்ணி என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இன்ஸ்டால்மெண்ட் கொஸ்டினை வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இன்ஸ்டால்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லையும் கொஸ்டின்ஸ் வரும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லையும் கொஸ்டின்ஸ் வரும். அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணிடுவாங்க என்ன டைப்ல இன்ஸ்டால்மெண்ட் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கேற்றாப்புல நம்மளோட அப்ரோச்சை கரெக்டாக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து ஈஸியாக நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே, இப்போ நம்ம டைரக்டா கிளாஸ்க்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் ஆனுவல் பேமெண்ட் வில் டிஸ்சார்ஜ் அ டெப்ட் ஆஃப் ₹808 டியூஸ் இன் 2 years at 2% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்? ஓகே, இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்ல என்னென்ன டீடைல் கொடுத்துருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் பிரேக்கப் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். இன்ஸ்டால்மெண்ட்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல மெத்தட் வந்து இந்த கொஸ்டின் தான். இதுல என்ன கேக்குறாங்க பாருங்க. வாட் ஆனுவல் பேமெண்ட் வில் டிஸ்சார்ஜ் அ டெப்ட் ஆஃப் ₹808 டியூஸ் இன் 2 years at 2% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்? இப்போ என்னெல்லாம் நமக்கு தெரியுது அப்படின்னா n ஈக்குவல் டு 2 years தெரியுது. சரி, n ஈக்குவல் டு 2 years தெரியுது. r ஈக்குவல் டு 2% per annumங்கிறது நமக்கு கிளியர் கட்டா தெரியுது. ஆனா இதுல ஒரு 808ன்னு இருக்குல்ல, இது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சரியா? இந்த 808ங்கிறது என்ன அப்படின்னா அமௌண்ட். ஓகேவா? 808ங்கிறது என்னது? அமௌண்ட். இந்த கொஸ்டினை ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியணும். 808ங்கிறது எதைத்தான் மீன் பண்ணுது? அமௌண்ட் தான் மீன் பண்ணுது. அப்ப இந்த கொஸ்டின்ல வந்து இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏதோ ஒரு பிரின்சிபல் நான் கடனா வாங்கியிருக்கேன். சரியா? ஏதோ ஒரு பிரின்சிபல் நான் கடனா வாங்கியிருக்கேன். இந்த என்ன பிரின்சிபல்னு சொல்லிட்டு அவங்க கொஸ்டின்ல கொடுக்கல. எவ்வளவு நான் கடன் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கல. ஆனா என்ன சொல்லிட்டாங்க, நீ வாங்கின கடனுக்கு 2 வருஷத்துக்கு 2% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல மொத்தமா 2 வருஷம் முடியும் போது நீ திருப்பி செலுத்த வேண்டிய அந்த தொகை இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ? ₹808. சரியா? அப்போ நான் வாங்கின பிரின்சிபலுக்கு 2 வருஷத்துக்கு 2% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல ரீபே பண்ண வேண்டிய அமௌண்ட் தான் எவ்வளோ? ₹808. அப்ப இந்த கொஸ்டின் என்ன சொல்ல வருதுன்னா, வாட் ஆனுவல் பேமெண்ட், எந்த ஆனுவல் பேமெண்ட் நீ வருஷம் வருஷம் எவ்வளோ காசு கட்டுன அப்படின்னா அந்த காசு வில் டிஸ்சார்ஜ் அ டெப்ட் ஆஃப் ₹808 டியூஸ் இன் 2 years. உன்னோட கடனான ₹808 இருக்குல்ல, நீ 2 வருஷம் முடிவுல நீ கட்ட வேண்டிய அந்த ₹808 கடன்ல இருந்து உன்னை விடுவிக்கும். புரியுதா? அப்போ நான் வாங்கின பிரின்சிபலை 2 வருஷம் முடியும் போது ரீபே பண்ணணும் அப்படின்னா ₹808 அசலும் வட்டியும் சேர்த்து ₹808 நான் கட்ட வேண்டியிருக்கு. அப்ப நான் அந்த பேங்க்குக்கு ₹808 கடனாளியா இருக்கேன். அப்ப இந்த ₹808 கடன்ல இருந்து உன்னை விடுவிக்கிறதுக்கு நீ அதை இன்ஸ்டால்மெண்டா பே பண்ண போற அப்படின்னா வருஷத்துக்கு தவணை முறையில கட்ட போற அப்படின்னா வருஷத்துக்கு நீ எவ்வளவு பே பண்ணா இந்த ₹808 கடன்ல இருந்து நீ விடுபடுவ அப்படிங்கறதான் கொஸ்டின். கொஸ்டினுக்கான மீனிங் புரிஞ்சுதா? வாட் ஆனுவல் பேமெண்ட், எந்த ஆனுவல் பேமெண்ட் வில் டிஸ்சார்ஜ், உன்னை விடுவிக்கும். ஓகேங்களா? எந்த ஆனுவல் பேமெண்ட் நம்மளை விடுவிக்கும்? எதுல இருந்து விடுவிக்கும்? a debt of 808 dues in 2 years. 2 வருஷத்துக்கு ₹808 கடன்ல இருந்து உன்னை விடுவிக்கிறதுக்கு எந்த ஆனுவல் பேமெண்ட் உன்னை விடுவிக்கும்? இதுதான் நமக்கான கொஸ்டின். கொஸ்டினுக்கான மீனிங் புரிஞ்சதில்ல? சரி, ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றது? சரி, ஓகே. நான் வந்து டைரக்டா என்ன பண்ணிடுறேன், இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணணுங்கிற மெத்தடை சொல்லி கொடுத்துறேன். எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒருவேளை இந்த கொஸ்டினை வந்து எதுக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்றோம் அப்படின்னு நீங்க இன்டெப்தா கான்செப்டுக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ரொம்ப பெரிய குழப்பமா மாறி போயிடும். சரியா? ஏன்னா அதை புரிய வைக்கிறது வந்து ஒரு சிலருக்கு டக்குன்னு புரிஞ்சிடும், ஒரு சிலருக்கு புரியாது. அப்ப புரியாம இந்த கொஸ்டினை நான் சொல்லும்போது உங்களுக்கு வந்து அது இன்னும் கூட ஒரு கன்ஃபியூஷனாவே இருக்கும். அப்போ அது நமக்கு தேவையில்ல. பேக்ரவுண்ட்ல என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தேவையில்ல. நான் எப்படி இங்க இன்ஸ்டால்மெண்ட்டை கால்குலேட் பண்ணணும், அது மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். மத்தபடி இந்த கொஸ்டின்ல என்ன டீடைல் கொடுத்திருக்காங்க, என்ன நடக்குது, என்ன கேட்கறாங்கங்கிறத கொஸ்டினை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்க, இதுல கொடுத்திருக்கிற டீடைல்லாம் என்னன்னு சொல்லிட்டு. இந்த ₹808 என்ன அப்படிங்கறத நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கும். இந்த ₹808 என்னது? பிரின்சிபல் கிடையாது, அமௌண்ட். சரியா? நான் வாங்கின பிரின்சிபல் உங்க கொஸ்டின்ல கொடுக்கல. நான் எவ்வளவோ பிரின்சிபல் கடனா வாங்கியிருக்கேன். அந்த பிரின்சிபலுக்கு 2% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 2 வருஷம் கழிச்சு ரீபே பண்ணக்கூடிய அந்த டோட்டல் அமௌண்ட், பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து தான் எவ்வளவு? ₹808. ஆனா நான் 2 வருஷம் முடியும் போது தான் நான் இந்த ₹808 கட்டணும். ஆனா இப்ப நான் வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்றேன். நான் கண்டிப்பா இந்த ₹808 விட நான் கம்மியா தான் பே பண்ணுவேன். ஏன்னா நீங்க வந்து மொத்தமா வருஷத்தோட முடிவுல கட்டும்போது என்ன பண்ணுவீங்க, நீங்க வாங்கின மொத்த பிரின்சிபலுக்கும் 2 வருஷத்துக்கு வட்டி போட்டுருவாங்க. நீங்க இடையில இன்ஸ்டால்மெண்டா கொஞ்சம் கொஞ்சம் காசை ரிட்டர்ன் கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு அந்த பிரின்சிபல் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ உங்களோட வட்டியும் குறையும்.
சரியா? அப்போ ஓகே. இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து என்ன குடுத்துருக்காங்கங்கிறது புரிஞ்சு போச்சு. இப்போ இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நான் சொல்றேன். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. இந்த இடத்துல வாட் ஆனுவல் பேமெண்ட் எத்தனை வருஷத்துக்கு 2 இயர்ஸ் தானே. அப்போ 2 இயர்ஸ்னா ஆனுவல் பேமெண்ட்னு பார்க்கும்போது 2 இன்ஸ்டால்மெண்ட் தான் வரும். அப்போ அந்த 2 இன்ஸ்டால்மெண்ட் வரதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன் 100 100 ஓகேவா? 2 இன்ஸ்டால்மெண்ட் வரதுனால என்ன பண்ணிக்கிறேன் 100 100ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த 100ங்கிறது முதல் வருஷம் முடிவுல கட்டுறது. இந்த 100ங்கிறது 2வது வருஷம் முடிவுல கட்டுறது. ஓகேவா? இது ரெண்டுமே என்னது எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர். இது வந்து எப்போ எண்ட் ஆஃப் 1 இயர். இது வந்து என்னது எண்ட் ஆஃப் 2 இயர். இது 2 இயர் எண்ட்ல கட்டுறது. இது ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல கட்டுறது. சரியா? முத வருஷத்தோட முடிவுல ஒரு 100 ரூபா, 2வது வருஷத்தோட முடிவுல ஒரு 100 ரூபா. அப்ப 2 இன்ஸ்டால்மெண்ட்ங்கிறனால 100 100ன்னு எடுத்தாச்சு. ஓகேவா? அப்ப இதுதான் நமக்கு எண்ட். அப்போ பாருங்க இந்த 100 அப்படியே இருக்கட்டும். இந்த 100 இருக்குல்ல, இந்த 100 இங்க நான் கொண்டு வரணும். இந்த 100 நான் இங்க கொண்டு வரணும்னா எத்தனை வருஷத்தை தாண்டி வரணும்? 1 இயர் தாண்டி வரணுமா? ஸோ 1 இயருக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? 2% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ 100 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு 2%னா 100 ரூபாயில 2%னா எவ்வளோ? 2 ரூபாயா? அப்போ இந்த 100 ரூபாய் என்னன்னு மாறிடும்? 102 ரூபான்னு மாறிடும். கிளியரா புரியுதா? இந்த 100 ரூபா 2வது வருஷத்தோட எண்ட்ல தான் இருக்கு. அதனால அந்த 100 ரூபாய் அப்படியே விட்டுருங்க. இந்த மொத வருஷத்தோட எண்ட்ல இருக்கக்கூடிய இந்த 100 ரூபாயை 2வது வருஷத்தோட எண்டுக்கு நான் கொண்டு வரணும்னா ஒரு வருஷம் தாண்டி வரணும். அப்போ ஒரு வருஷம் தாண்டி வரணும்னா அதுக்கு ஒரு வருஷத்துக்கு வட்டி போடணும். ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ? 2%. அப்போ 100 ரூபாயில 2%னா 2 ரூபா. அப்போ 100 ரூபா கூட 2 ரூபா சேர்ந்து இது இந்த 100 ரூபா செகண்ட் இயர் எண்டுக்கு வரும்போது என்னன்னு மாறிடும்? 102 ரூபான்னு சொல்லிட்டு மாறிடும். அப்போ பாருங்க இந்த 100 பிளஸ் 102 எவ்வளோ? 202ன்னு சொல்லி கிடைக்குதா? இந்த 202 தான் என்ன அப்படின்னா நம்ம ரீபே பண்ண வேண்டிய அந்த மொத்த அமௌண்ட். இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க நான் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவு எடுத்தேன்? ஃபர்ஸ்ட் இயர் 2ல 100 ரூபா கட்ட போறேன். செகண்ட் இயர் 2ல 100 ரூபா கட்ட போறேன். இது எல்லாமே நான் எடுத்துக்கிட்ட யூனிட்ஸ், என்னோட அசம்ஷன். ஓகேவா? அப்போ இதை வச்சு நான் கால்குலேட் பண்ணும்போது எனக்கான அமௌண்ட் எவ்வளவு கிடைக்குது? 202 கிடைக்குது. அப்போ 202 யூனிட்ஸோட வேல்யூ தான் எவ்வளோ? 808னா அப்போ என்னோட அந்த இன்ஸ்டால்மெண்ட் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் என்னன்னு எடுத்தேன்? 100ன்னு எடுத்தேன்னா அப்போ 100 எவ்வளோன்னு பார்த்தா முடிச்சு. 202 கேன்சல் பண்ணும்போது இங்கே 4. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ 4னா 100 யூனிட்டோட வேல்யூ எவ்வளோ? 400. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 400. இவ்வளோதான். இது இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். இனி அடுத்தடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது இந்த மெத்தடை எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிற ஒரு கிளியரான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இப்போ இதுல இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கோம். பாருங்க நான் வாங்கின பிரின்சிபலை 2 வருஷத்துக்கு 2% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 2 வருஷம் முடியும் போது மொத்தமா கட்டியிருந்தா எவ்வளவு கட்டியிருப்பேன்? 808 ரூபாய் கட்டியிருப்பேன். சரியா? மொத்தமா கட்டியிருந்தா 808 ரூபாய் கட்டியிருப்பேன். ஆனா இதே நான் இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணும்போது மொத்தம் எனக்கு 2 இன்ஸ்டால்மெண்ட் வரும். ஒரு இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவுதான்? 400 ரூபாய். அப்ப 2 இன்ஸ்டால்மெண்ட்னா முத வருஷத்தோட முடிவுல ஒரு 400 ரூபாய், 2வது வருஷத்தோட முடிவுல ஒரு 400 ரூபாய். அப்ப ஆக மொத்தம் எவ்வளவுதான் கட்டியிருக்கேன்? 800 ரூபாய் தான் கட்டியிருக்கேன். அப்போ நான் மொத்தமா ஃபைனலா ஃபுல்லா கட்டும்போது எனக்கு 808 ரூபாய் வந்தது. இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்டா கட்டும்போது நான் மொத்தமே 800 ரூபாய் தான் கட்டியிருக்கேன். எனக்கு எவ்வளவு லாபம்? 8 ரூபாய் லாபம். இந்த 8 ரூபாய் எனக்கு எதுல லாபம் கிடைச்சிருக்கும்னா நான் கட்ட வேண்டிய அந்த வட்டியில லாபம் கிடைச்சிருக்கும். சரியா? நான் கட்ட வேண்டிய அந்த வட்டியில லாபம் கிடைச்சிருக்கும். எப்படி வட்டியில லாபம் வருது? ஏன்னா நான் முத வருஷம் முடியும் போதே நான் வாங்கின கடன்ல 400 ரூபாயை திருப்பி கொடுத்துட்டேன். சரியா? நான் வாங்கின கடன்ல 400 ரூபாயை திருப்பி கொடுத்துட்டேன். அப்ப 2வது வருஷம் இந்த 400 ரூபாய்க்கு எனக்கு வட்டி வராது. சரியா? நான் ரிட்டர்ன் பே பண்ண இந்த 400 ரூபாய்க்கு வட்டி வராது. அப்ப புரியுதுல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்க இன்ஸ்டால்மெண்ட்ல வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசை கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலா வட்டியில வந்து உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு லாபம் தான் கிடைக்கும். அதனாலதான் நீங்க மொத்தமா பே பண்றதை விட எப்பவுமே இன்ஸ்டால்மெண்ட் தான் பெஸ்ட். கொஸ்டின் தெளிவா புரிஞ்சுதா? ஓகே, இனி அடுத்தடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது இதுல என்ன நடக்குங்கிறது கிளியரா புரியும். மற்றபடி இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய கான்செப்ட் அது ஏன் நான் சொல்லலைங்கிறத நான் தெளிவாக அது நமக்கு தேவையில்ல. அந்த அளவுக்கு டெப்தா போய் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுல வந்து கொஸ்டினே கொஞ்சம் கொஞ்சம் டைப் தான். நீ வந்து அந்த கொஸ்டினுக்கு ஏத்தாப்புல என்ன கேட்கறாங்க, அதை எப்படி சால்வ் பண்ணணுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இல்ல நீங்க உள்ள டெப்தா இறங்குனீங்கன்னா உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஓகேவா? இல்ல எனக்கு அந்த கான்செப்ட் வேணும், அது தெரிஞ்சாதான் நான் படிப்பேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கு தனியா வேணா வீடியோ போடுறேன். பேசிக்கா நமக்குள்ள நிறைய கான்செப்ட் ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு கொஸ்டினை படிக்கும்போது ஸ்டார்டிங்கே வேகா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டே போயிடும். ஓகேவா? அது இல்லாம அந்த கான்செப்டுக்குள்ள இறங்கி போயிட்டு அது புரியல அப்படின்னா கடைசி வரைக்கும் அது ஒரு புரியாத புதிராவே இருக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேங்களா? அதனாலதான் நான் சொல்றேன், எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே நான் கஷ்டமா தான் இருக்கும் அந்த கான்செப்டை. அப்படிங்கிற பட்சத்துல புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனால அது தேவையில்லை, அதை விட்டுருங்க. சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் ஆனுவல் பேமெண்ட் வில் டிஸ்சார்ஜ் a debt of ₹10,750 dues in 4 years at 5% simple interest. ஓகேவா? அப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்க? அதே கொஸ்டின் தான் இருக்கு. ஆனா இந்த இடத்துல அமௌண்ட் எவ்வளவா? 10,750 ரூபா. எத்தனை வருஷத்துல? 4 வருஷத்துல. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இப்போ இதை நான் எப்படி எழுதணும்? அப்ப 4னா ஃபர்ஸ்ட் இயர் 2ல ஒரு 100,
செகண்ட் இயர் எண்டில் ஒரு 100, தேர்ட் இயர் எண்டில் ஒரு 100, ஃபோர்த் இயர் எண்டில் ஒரு 100. ஓகேவா? இப்போ இதுதான் ஃபோர்த் இயர் எண்டு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், இங்கே ஃபோர்த் இயருக்கு கொண்டு வரணும். பாருங்க, அப்போ நான் ஒவ்வொன்றா கொண்டு வரேன். ஃபர்ஸ்ட் இந்த 100 ரூபாயை கொண்டு வரலாம். 100 ரூபாயை எத்தனை வருஷம் தாண்டி வரணும்? ஒரு வருஷம் தாண்டி வரும். 100 ரூபாய் மூணாவது வருஷத்தோட எண்டில் இருக்கு, இது நாலாவது வருஷத்தோட எண்டு. அப்போ இங்கிருந்து இங்க வரணும்னா 1 இயர் தாண்டி வரணுமா? அப்போ 1 இயருக்கு 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ இந்த இங்க வந்து 1 இயர் நான் தாண்டி வர போறேன். அப்போ 1 இயருக்கு 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 100ல 5 எவ்வளோ? 5%னா 105. சாரி, 5%னா 5. அப்போ 100 கூட 5 சேர்த்து எவ்வளோ? 105ன்னு சொல்லி வந்துடும். இப்போ அடுத்தது இந்த 100 ரூபாய் இருக்குல்ல, இதையும் இங்க கொண்டு வரணும். இப்போ இந்த 100 ரூபாய் எத்தனை வருஷம் தாண்டி வரணும்? 2 வருஷம் தாண்டி வரணும். அப்போ இது 2 இயர்ஸ் தாண்டி வரும்போது வருஷத்துக்கு 5%. அப்போ 2 வருஷத்துக்குன்னா 10%. அப்போ 100 ரூபாயில 10%னா எவ்வளோ? 10 ரூபா. அப்போ இந்த இடத்துல 110 ரூபான்னு சொல்லிட்டு மாறிடும். அடுத்து இந்த 100 ரூபாயை இங்க கொண்டு வரணும். இதை ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் இருக்கு. இப்போ இதை நீங்க வந்து லாஸ்டா ஃபோர்த் இயர் எண்டுக்கு நீங்க கொண்டு வர போறீங்கன்னா 3 வருஷம் தாண்டி வர வேண்டியிருக்கும். சரியா? இங்க 1 இயர், இங்க 1 இயர், இங்க 1 இயர், 3 வருஷம் தாண்டி வரணும். வருஷத்துக்கு 5%னா 3 வருஷத்துக்கு 15%. இப்போ 100 ரூபாயில 15%னா 15 தான். அப்போ 115ன்னு சொல்லிட்டு வரும். இப்போ இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா அப்படி கிடைக்கிறதா உங்களுக்கான அமௌண்ட்டாக இருக்கும். இது ஃபுல்லாக ஆட் பண்ணுங்க பார்ப்போம். 100, இது 5, 10, 15, 30, 430 வருமா? டோட்டல் எவ்வளோ? 430 வருது. அப்போ இந்த 430 தான் நமக்கு எவ்வளோ? 10,750. புரியுதா? 430 தான் 10,750னா அந்த இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா அது எவ்வளோ? 100 எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணால் போதும். சரியா? இப்போ 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 43ஆல் டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம். 43ஆல் நீங்கள் கேன்சல் பண்ணும்போது 107க்குள்ளே 2 தடவை இருக்கும் 43. அடுத்த ஒரு 5 டைம்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ 25 டைம்ஸ் வருது. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ நமக்கு 25னா 100 யூனிட்ஸோட வேல்யூ எவ்வளோ? 2500. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 2500. இவ்வளோதான். கன்ஃபியூஸ் ஆக தேவையே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். எப்படி சால்வ் பண்ணணும், கொஸ்டினுக்கு மீனிங் என்ன, இதை நான் தெளிவாக ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல சொல்லிட்டேன். மீனிங் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இதோட அப்ரோச் இப்படி தான் இருக்கணும். ஓகேவா? அடுத்தது பாருங்க. வாட் ஆனுவல் பேமெண்ட் வில் டிஸ்சார்ஜ் டெப்ட் ஆஃப் rupees 1740 டியூ இன் 5 இயர்ஸ் அட் 8% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது இங்கே எத்தனை வருஷம்? 5 வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 8%. ஓகேவா? இப்போ இதுலேயே நீங்கள் அதே தான் பண்ண போறீங்க. அப்போ 5 வருஷம்னா 5 தடவை 100 100 எழுதணும். சரியா? இது வந்து ப்ராக்டிஸ். இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணி பாருங்க. நான் லாஸ்ட் 2 கொஸ்டின் என்ன பண்ணணும் அதே மெத்தடில் தான் ஏதோ சால்வ் பண்ணணும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 400 வரும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழே பாருங்க, இந்த இடத்துல தெளிவா பாருங்க. வாட் ஆஃப் இயர்லி பேமெண்ட் வில் டிஸ்சார்ஜ் அ டெப்ட் ஆஃப் rupees 4200 in 1 year at 20% per annum சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் டிஃபர் ஆகுது. சேம் கொஸ்டின் தான், ஒரு வார்த்தை மட்டும் வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. எப்பவுமே வாட் ஆனுவலி பேமெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்னது? வாட் ஆஃப் இயர்லி பேமெண்ட். வாட் ஆஃப் இயர்லி பேமெண்ட்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்னா என்னன்னு சொன்னேன்? ஒவ்வொரு வருஷத்தோட முடிவுலையும் கட்டுறது தான் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட். ஆஃப் இயர்லி இன்ஸ்டால்மெண்ட்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு 6 மாசத்தோட எண்ட்லையும் கட்டணும். அப்போ ஓகேவா? அப்போ இந்த இடத்துல மொத்தம் எத்தனை இயர் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? 1 இயருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களா? மொத்தமே 1 இயர் தான். அப்போ 1 இயர்ல ஆஃப் இயர்லி பேமெண்ட்னா 1 இயர்ல ஆஃப் இயர்லி பேமெண்ட்னா 6 மாசத்துக்கு ஒருக்கு நீங்க இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும். அப்போ 1 இயர்ல எத்தனை 6 மாசம் இருக்கும்? ஒரு வருஷத்துக்கு 2 6 மாசம் இருக்கும். அப்போ 2 இன்ஸ்டால்மெண்ட் நீங்க கட்டுறீங்கன்னு அர்த்தம். கிளியரா புரியுதா? அப்ப இந்த கொஸ்டின்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு வருஷம் ஆஃப் இயர்லி பேமெண்ட்ங்கிறதுனால ஒரு வருஷத்துல 2 6 மாசம் இருக்கும். ஓகேவா? அப்ப இது வந்து 2 இன்ஸ்டால்மெண்ட் நம்ம பே பண்ண போறோம். ஓகேவா? அப்ப 2 இன்ஸ்டால்மெண்ட்ங்கிறதுனால நம்ம என்ன எழுதிக்கலாம்? 200 போட்டுக்கலாமா? 2 இன்ஸ்டால்மெண்ட்ங்கிறதுனால நம்ம 200 போட்டுக்கலாம். ஓகே, 2 இன்ஸ்டால்மெண்ட் கட்ட போறோம். 200 போட்டாச்சு. ஓகே. இப்போ அடுத்தது பாருங்க. இந்த 100 எங்க இருக்கு? 2வது 6 மாசத்தோட எண்டில் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் 6 மாசத்தோட எண்டில் இருக்கு. அப்போ இந்த 100 நான் என்ன பண்ண போறேன்? இங்க கொண்டு வர போறேன். அப்ப இங்க கொண்டு வரணும்னா எவ்வளவு நாள் தள்ளி வரணும்? 6 மாசம் தள்ளி வரணும். புரியுதா? என்ன சொல்ல புரியுதா? இது வந்து எண்ட் ஆஃப் 6 மந்த். இது எண்ட் ஆஃப் 1 இயர். சரியா? அப்போ இந்த 6 மாசத்தோட எண்டில் இருக்கிறத 1 இயரோட எண்டு கொண்டு வரணும். 6 மாசம் நான் தள்ளி கொண்டு வரணும். அப்ப பாருங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 20% பெர் ஆனம் தான். வருஷத்துக்கு தான் 20%. அப்ப நீங்க நான் 6 மாசம் தள்ளி கொண்டு வந்தா போதும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 20%னா 6 மாசத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்கும்? 10%. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அப்படியே 20 போட்டு சால்வ் பண்ணி வச்சிடக்கூடாது. 6 மாசத்துக்கு எவ்வளவு தான் இருக்கும்? 10% தான் இருக்கும். பாருங்க, அப்ப 100 ரூபாயில 10%னா எவ்வளவு? 100 ரூபாயில 10% எவ்வளவு? 10 ரூபாய். அப்ப இந்த இடத்துல இது என்னன்னு மாறிடும்? 110ன்னு சொல்லிட்டு மாறிடும். அப்ப 100 பிளஸ் 110 எவ்வளோ? 210. அப்ப இங்க 210 யூனிட்டோட வேல்யூ தான் எவ்வளோ? 4200. அப்ப அந்த இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 100 தானே எடுத்தோம் இன்ஸ்டால்மெண்ட், அப்படி எடுத்துக்கலாம். அப்போ 210 கேன்சல் பண்ணும்போது பாருங்க 20 டைம்ஸ். அப்போ 100 × 20 நமக்கு எவ்வளோ கிடைக்கும்?
2000 கிடைக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 2000. ரொம்ப சிம்பிளா இருக்கா? இந்த பேஸ்ல இந்த கான்செப்ட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே சிம்பிளா தான் இருக்கும். ஒரே இதுதான், ஒரு சில இடத்துல மட்டும் வார்த்தையில வந்து கொஞ்சம் வித்தியாசம் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் கிடையாது. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கீழே பாருங்க, வாட் குவார்டர்லி பேமெண்ட். இது வந்து போனதுல வாட் ஆஃப் இயர்லி பேமெண்ட் இருந்ததா, இது வாட் குவார்டர்லி பேமெண்ட். வாட் குவார்டர்லி பேமெண்ட்னா எவ்ரி 3 months. ஓகேவா? ஆல்ரெடி படிச்சிருப்போம். குவார்டர்லி பேமெண்ட்னா இன்ஸ்டால்மெண்ட்டை எவ்வளோ நாளைக்கு ஒருக்க கட்டுறீங்க? 3 மாசத்துக்கு ஒருக்க நீங்க இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறீங்க. 3 month ஒன்ஸ் நீங்க இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணணும். இங்க எத்தனை வருஷம் தான் சொல்லியிருக்காங்க? 1 year தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 1 yearல எத்தனை 3 month இருக்கும்? 4 3 month இருக்கும். அப்போ நீங்க 4 இன்ஸ்டால்மெண்ட் கட்ட போறீங்க. சரியா? அப்போ 100 100 100 100 மொத்தம் ஒரு வருஷத்துல இந்த ஃபர்ஸ்ட் 100 வந்து 3 மாசம் முடியும் போது, இந்த ரெண்டாவது 100 6 மாசம் முடியும் போது, இந்த மூணாவது 100 9 மாசம் முடியும் போது, இந்த லாஸ்ட் 100 வந்து கரெக்டா 1 year முடியும் போது. சரியா? அப்ப இந்த ஒவ்வொரு 100க்கு இடையில எத்தனை மாசம் கேப் இருக்கு? 3 மாசம் கேப் இருக்கு. சரியா? இப்போ ஓகே. இப்போ இந்த 100 வந்து லாஸ்ட் எண்ட்ல தான் இருக்கு. அப்ப இந்த இடத்துல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாருங்க எவ்வளவு இருக்கு? 16% இருக்கு. அப்ப 16% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது பெர் ஆனம் தான். ஒரு வருஷத்துக்கு தான் எனக்கு 16%. அப்போ 3 மாசத்துக்கு எவ்வளவு வரும்? ஒரு வருஷத்துக்கு 16%னா பாதி அரை வருஷத்துக்கு எவ்வளவு? 8%. அப்ப கால் வருஷத்துக்கு 6 மாசத்துக்குன்னா 8%. அப்ப 3 மாசத்துக்குன்னா 3 மந்த்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு எவ்வளவு வரும்? 16/4 4% தான் வரும். கிளியரா புரியுதா? ஒரு வருஷத்துக்கு 12 மாசத்துக்கு எனக்கு 16%னா அதுல பாதி 6 மாசத்துக்கு எனக்கு 8% வரும். அதுல பாதி 3 மாசத்துக்கு 4% வரும். அப்போ ஒவ்வொரு 3 மாசத்துக்கும் 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரியா? அப்ப இந்த 100 நான் இந்த எண்டு கொண்டு வரணும்னா இதுக்கு இடையில 3 மாசம் கேப் இருக்கு. அப்போ 3 மாசத்துக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 4%. சரியா? அப்ப இந்த 100ல 4%னா 4. அப்ப இது என்னன்னு மாறும்? 104ன்னு மாறும். அப்ப இங்க இருந்து இங்க பாருங்க, இது வந்து என்னது? நான் 6 மாசம் இதுல வந்து இங்க இருந்து இங்க வரதுக்கு நான் 6 மாசம் தாண்டி வரணுமா? அப்ப 3 மாசத்துக்கு தான் 4%னா 6 மாசத்துக்கு எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வரும்? 8% வரும். அப்போ 100ல 8%னா 8 தான் 108. இதை நான் எத்தனை மாசம் தாண்டி கொண்டு வரணும்? 3 6 9 மாசம் தாண்டி கொண்டு வரணும். சரியா? அப்போ 3 மந்த்துக்கு 4%னா 9 மந்த்துக்கு எவ்வளவு வரும்? 12% வரும். 100 12% 12. ஸோ இப்போ இந்த இடத்துல 112 வரும். இது ஃபுல்லாத்தையும் அப்படி ஆட் பண்ணிட வேண்டியதான். 12 8 20 24. ஸோ 324 கிடைக்கும். சரியா? 324. சரி இந்த 100 ஆட் பண்ணும்ல 424. ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வருது? 424 கிடைக்குது. ஸோ 424. அப்போ பாருங்க, இந்த 424 யூனிட்ஸ் தான் எனக்கு எவ்வளோ? 2120 அப்படின்னா இந்த இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு 100 எவ்வளோன்னு பார்த்தா போதும். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் 424ஆல் கேன்சல் பண்ணும். 424ஆல் கேன்சல் பண்ணும்போது பாருங்கள், அப்படியே டேரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 5 டைம்ஸ் வரும். 100 into 5னா இவ்வளோ 100 யூனிட்ஸ்னால் எனக்கு எவ்வளோ கிடைக்குது ஆன்சர்? 500 கிடைக்குது. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 500. கிளியராக புரியுதா? குவார்டர்லி பேமெண்ட் ஆஃப் இயர்லி பேமெண்ட் அதுக்கேற்ற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கான்செப்ட் ஒன்று தான், பெரிய குழப்பற கான்செப்ட் எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் சால்வ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கீழே பாருங்க, வாட் 5 மந்த்லி பேமெண்ட். அப்போ 5 மந்த்லி பேமெண்ட்னா எவ்ரி 5 month நான் இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும். மொத்தம் எத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்க? 1.25 வருஷம் சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்க, 1.25 வருஷம். 1.25 வருஷத்துல மொத்தம் எத்தனை மாசம் இருக்கும்? ஒரு வருஷம்னா 12 மாசம். இந்த கால்னா ஒரு 3 மாசம். மொத்தம் எத்தனை மாசம் வருது? 15 மாசம் வருது. சரியா? 15 month வருது. 1.25 வருஷம்னா எவ்வளோ? 15 month வருது. அப்போ எவ்ரி 5 மந்த்லின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 15 மந்த்துக்குள்ள எத்தனை 5 month இருக்கும்? 3 5 month இருக்கும். கரெக்டா? 15 மாசத்துக்குள்ள எவ்ரி ஒவ்வொரு 5 மாசத்துக்கு ஒரு நீங்க இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும்னா 15 மாசத்துல மொத்தம் எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் கட்டிருப்பீங்க? மொதல் 5 மாசம் முடியும் போது ஒரு இன்ஸ்டால்மெண்ட், ரெண்டாவது 5 மாசம் முடியும் போது ஒரு இன்ஸ்டால்மெண்ட், மூணாவது 5 மாசம் முடியும் போது ஒரு இன்ஸ்டால்மெண்ட். ஆக மொத்தம் இதுல எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் வருது? 3 இன்ஸ்டால்மெண்ட் வருது. சரியா? 5 மந்த்லின்னு சொல்லி பார்க்குறோம். மொத்தம் 15 மாசத்துக்குன்னு சொல்லி பார்க்கும்போது 3 இன்ஸ்டால்மெண்ட். அப்போ இந்த ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் நடுவில் 5 மாசம் கேப் இருக்கு. சரியா? அப்போ இந்த 100 ரூபாயை நான் இங்க கொண்டு வரணும்னா 5 மாசம் தாண்டி கொண்டு வரணும். இந்த 100 ரூபாய் இங்க நான் கொண்டு வரணும்னா 10 மாசம் தாண்டி கொண்டு வரணும். சரியா? இங்க இருந்து இங்க வரணும்னா 5 மாசம், இங்க இருந்து இங்க வரணும்னா 10 மாசம். இப்போ எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 12 மாசம், ஒரு வருஷத்துக்கு தான் எனக்கு 12%. ஓகேவா? 12 மந்த்துக்கு தான் எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 12% சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 12 மந்த்துக்கு 12%னா ஒரு மாசத்துக்கு 1%. அப்ப 5 மாசத்துக்கு எவ்வளோ? இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% வரும். 10 மாசத்துனா எவ்வளவு வரும்? 10% வரும். பாருங்க, 100 5%னா 5. அப்ப இங்க 105 வரும். இங்க 100 10%னா 10. இங்க எவ்வளவு வரும்? 110 வரும். ஃபுல்லா ஆட் பண்ணீங்கன்னா 300. ஸோ 315 315 கிடைக்கும். இப்போ ஃபைனலா என்ன பண்ணுவோம்? 315 யூனிட்ஸ் தான் எனக்கு எவ்வளோ? 94,500 அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோன்னு பார்க்கறதுக்கு 100 யூனிட்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணால் போதும். ஸோ 315னால டேரெக்டாக கேன்சல் பண்ணோம்னா இங்கே 300 டைம்ஸ் வரும். ஸோ 1 யூனிட்டோட வேல்யூ 300னா 100 யூனிட்ஸோட வேல்யூ எவ்வளோ? 300 ஒரு 2 0. ஸோ ஆன்சர் இஸ் 30,000.
ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 30,000. கிளியரா புரிஞ்சுதா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் இது பாருங்க, இது எப்படின்னு பார்ப்போம். 3,400 இஸ் பேயபிள் ஆஃப்டர் 3 இயர்ஸ். அப்போ இந்த இடத்துல அமௌண்ட் வந்து எவ்வளோ? அமௌண்ட் வந்து 3,400. வழக்கமாக கொடுக்குற மாடல் மாதிரி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. 3,400 இஸ் பேயபிள் ஆஃப்டர் 3 இயர்ஸ்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல 3 வருஷம் கழிச்சு நான் மொத்தமாக பே பண்ண வேண்டிய அந்த அமௌண்ட் தான் எவ்வளோ? 3,400. அதாவது வட்டியும் முதலும் சேர்த்து நான் 3,500 பே பண்ண வேண்டியிருக்கு. ஒருவேளை இஃப் இட் இஸ் டு பி பெய்ட் இன் 3 இன்ஸ்டால்மெண்ட் ஈச் இயர். இதை வந்து ஒவ்வொரு வருஷமும், அதாவது ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக நான் திருப்பி கட்ட போறேன். ஓகேங்களா? எப்படி கட்டுறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் எப்படி இருக்கும்னா 1/3 ஆஃப் த செகண்ட் இருக்கணும் அண்ட் 1/4 ஆஃப் த தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட். அப்போ இந்த இடத்துல அவங்க இன்ஸ்டால்மெண்ட் எப்படி இருக்கணும்? அப்போ 3 இன்ஸ்டால்மெண்ட் நான் கட்ட போறேன். அப்போ இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் வெறுமனே இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்தனால 100 100 100ன்னு எழுதுனேன். அப்போ இது எல்லாமே ஒரே இன்ஸ்டால்மெண்ட், ஈக்குவேட்டட் இன்ஸ்டால்மெண்ட், சேமா இருந்தது இன்ஸ்டால்மெண்ட். ஓகேவா? இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? இன்ஸ்டால்மெண்ட் டிஃபர் ஆகுது பாருங்க. மொதல் இன்ஸ்டால்மெண்ட் எப்படி இருக்கணும்னா 1/3 ஆஃப் த செகண்ட் இருக்கணுமா? சரியா? அதே மாதிரி மொதல் இன்ஸ்டால்மெண்ட் எப்படி இருக்கணுமா? 1/4 ஆஃப் த தேர்ட் இருக்கணுமா? அப்போ நான் என்ன சொல்றேன்? மொதல் இன்ஸ்டால்மெண்ட்டை 100ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த மொதல் இன்ஸ்டால்மெண்ட் ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட்ல 1/3 தானே இருக்கணும், அதாவது 3ல் ஒரு பங்கு இருக்கணும். அப்போ ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட்டை நீங்க 300ன்னு வைக்கணும். அப்போ 300னா தான் 300ல 1/3 எவ்வளோ வரும்? 100 வரும். இப்போ அதே மாதிரி மொதல் இன்ஸ்டால்மெண்ட் மூணாவது இன்ஸ்டால்மெண்ட்ல 1/4 இருக்கணுமா, அதாவது 4ல் ஒரு பங்கு இருக்கணும். அப்போ மூணாவது இன்ஸ்டால்மெண்ட் நீங்க 400ன்னு எடுத்தீங்கன்னா இப்போ 400ல 1/4 தான் எவ்வளோ? 100. சொன்ன மாதிரி வந்துருச்சா? ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட்ல 1/3 இருக்கு, அதே ஃபர்ஸ்ட் வந்து தேர்ட்ல 1/4 இருக்கு. அப்போ இங்க இன்ஸ்டால்மெண்ட் நீங்க 100 300 400ன்னு ஃபிக்ஸ் பண்ணணும். சரியா? இப்போ 400ங்கிறது எப்போ உள்ள இன்ஸ்டால்மெண்ட்? 3வது வருஷம் முடியும் போது. 300ங்கிறது ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல. 300ங்கிறது ரெண்டாவது வருஷத்தோட முடிவுல. 100ங்கிறது மொதல் வருஷத்தோட முடிவுல. அப்போ இந்த ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு நடுவில் 1 இயர் கேப் இருக்கு. அப்போ இந்த 400 தான் 3 வருஷத்தோட முடிவுல இருக்கு. அப்போ இந்த 100 நான் என்ன பண்றேன்? இங்க இருந்து இங்க கொண்டு வரேன். ஸோ 1 இயர் தாண்டி வரணும். அதே மாதிரி இந்த 100 இந்த 300 1 இயர் தாண்டி வரணும். இந்த 100 வந்து 2 வருஷத்தை தாண்டி கொண்டு வரணும். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கு? 10%. அப்போ 1 இயருக்கு இங்கே 10% வரும். இங்கே 2 இயருங்கிறப்போ வருஷத்துக்கு 10%னா 2 இயருக்கு எவ்வளோ வரும்? 20% வரும். சரியா? அப்போ பாருங்க, 300ல 10%னா எவ்வளோ? 30. ஸோ இது என்னன்னு மாறிடும்? 313 மாறிடும். இங்கே 100ல 20%னா 20 தான். ஸோ 120 வரும். இது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 400 700 800 ஸோ 850 நமக்கு கிடைக்கும். ஓகேவா? நமக்கு டோட்டல் எவ்வளோ கிடைக்குது? 850 கிடைக்குது. இப்போ இந்த 850 யூனிட்ஸோட வேல்யூ தான் எவ்வளோ? 3,400. இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? 100 யூனிட்ஸ் எவ்வளோங்கிறத பார்க்கணும். பாருங்க, 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 17 டேபிளில் அடித்தோம்னா இங்கே வந்து 5 17 சார் 85, இங்கே 20 டைம்ஸ் வரும். அகெயின் 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ எனக்கு 4ன்னு வருது. இப்போ 100 யூனிட்ஸோட வேல்யூ எவ்வளோ? 400. சரியா? அப்போ 100 யூனிட்ஸோட வேல்யூ தான் நமக்கு 400 நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இன்ஸ்டால்மெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. அப்போ 100 தான் 400னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ இருக்கும்? 400 இருக்கும். ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் 300 இருக்கா? அப்போ 100 நமக்கு 400, இது அப்படியே நமக்கு ட்ரிபிள் ஆயிருக்கு. அப்போ இது எவ்வளோ வரும்? 1200 வரும். அப்போ இது அப்படியே என்ன இருக்கு? 4 டைம்ஸ் ஆயிருக்கு. அப்போ 100 × 4 எவ்வளோ வரும்? 1600 வரும். கிளியரா புரியுதுல்ல? 100 யூனிட்ஸோட வேல்யூ தான் எனக்கு 400. அப்போ 100 யூனிட்ஸ் எனக்கு 400 அப்படின்னா 1 யூனிட் வந்து எனக்கு 4. அப்போ 100 யூனிட்ஸ்னா 400, 300 யூனிட்ஸ்னா 1200, 400 யூனிட்ஸ்னா 1600. அப்போ இந்த இடத்துல 400 1200 1000. ஆப்ஷன் ஏ வந்து நமக்கு ஆன்சரா கிடைக்கும். சரியா? கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் ஏ. கிளியரா? இதுவும் முக்கியமான மாடல் தான், சேம் மாடல் தான், கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படியுமே மாறல, அதே மாதிரி தான் இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இல்ல பாருங்க, rupees X is payable after 4 years. If is to be paid in 4 installment each year, the ratio of installments are 1, 2, 3, 5. Find the value of X if the first installment is of rupees 50 and the rate of interest is 10% per annum. அப்ப இதுல என்ன கேக்குறாங்கன்னா, இங்க பாருங்க, எப்பவுமே நம்ம கொடுப்பாங்கல்ல, போன கொஸ்டின்ல பாருங்க, 3600 is payable after 3 years சொன்னாங்களா? இந்த இடத்துல rupees X is payable after 4 years. இந்த இடத்துல ஒரு 4 இன்ஸ்டால்மெண்ட்டா நம்ம பே பண்ணோம். ஆனா நீங்க பே பண்ண வேண்டிய அந்த அமௌண்ட் அவங்க கொடுக்கல. எவ்வளவு அமௌண்ட் நீங்க பே பண்ண போறீங்க அப்படிங்கறத அவங்க கொடுக்கல. சரியா? அந்த X ஃபைனலா எப்பவுமே அமௌண்ட் கொடுப்பாங்க, அந்த அமௌண்ட் அவங்க கொடுக்கல. ஆனா அதுக்கு பதிலா என்ன கொடுத்துட்டாங்க? அந்த 4 இன்ஸ்டால்மெண்ட் என்ன ரேஷியோல இருக்க போதா? 1, 2, 3, 5ன்னு இருக்க போதான். அந்த 4 இன்ஸ்டால்மெண்ட் இந்த ரேஷியோல தான் இருக்க போகுது. சரி, ஓகே, 4 இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி மொதல் வருஷத்தோட அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோன்னு கொடுத்தாங்க? 50ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 50னா அதை வச்சு இந்த 4 இன்ஸ்டால்மெண்ட்டுமே எழுதிடலாமா? அப்போ பாருங்க, இன்ஸ்டால்மெண்ட் 1, 2, 3, 5 ரேஷியோல இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் எனக்கு எவ்வளோ? 15 சொல்லியாச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் இயர் ரெண்டில் நான் எவ்வளோ பே பண்ணுவேன்? 50. செகண்ட் இயர் ரெண்டில் 2, அப்போ 2 × 50 எனக்கு எவ்வளோ வரும்? 100. தேர்ட் இயர் ரெண்டில் 3 × 50 150. அடுத்து 5 × 50 250. ஓகேவா? இது எல்லாமே
கரெக்டான இன்ஸ்டால்மெண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. இன்ஸ்டால்மெண்ட் மொதல் வருஷம் முடிவில் 50 கட்ட போறேன், 2வது வருஷம் முடிவில் 100 கட்ட போறேன், 3வது வருஷம் முடிவில் 150 கட்ட போறேன், 4வது வருஷம் முடிவில் 250 கட்ட போறேன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு மொத்தமா என்னோட அமௌண்ட் நான் எவ்வளவு கட்ட போறேன்னு சொல்லிட்டு அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் பாருங்க. இதை இங்க கொண்டு வரணும், 1 இயர் தள்ளி கொண்டு வரணும். இந்த 100 எத்தனை இயர், 2 இயர் தள்ளி கொண்டு வரணும். இந்த 50 3 இயர் தள்ளி கொண்டு வரணுமா. இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 10%. அப்போ 1 இயருக்கு 10%. அப்போ 150ல் 10%னா எவ்வளோ, 15. அப்போ இது என்னன்னு மாறிடும், 165ன்னு சொல்லிட்டு மாறிடும். அடுத்து இங்க 2 வருஷம், வருஷத்துக்கு 10%னா 2 வருஷத்துக்கு 20%. அப்போ 100ல் 20%னா 20. அப்போ இது என்ன ஆயிடும், 120. அடுத்து 50, 50ல் இப்போ 3 வருஷத்துக்குன்னு பார்க்கும்போது 30%. 50ல் 30%, 50ல் 10%னா 5. அப்போ 30%னா ஒரு 15 எவ்வளோ வரும், 65. சரியா. இப்போ இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களுக்கு என்னவா இருக்க போகுது, அமௌண்ட்டாக இருக்க போகுது. கூட்டுங்க. 0 5 5 10 0 போட்டாச்சா, பேலன்ஸ் நமக்கு 1 கிடைக்கும். எல்லாமே ஆட் பண்ணும்போது மொத்தமாக எவ்வளோ வருது, 600 வருது. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் எவ்வளோ, 600. அவ்வளோதான். அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க, இங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்டால்மெண்ட்டை கேட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இது 100 100ன்னு எடுத்துட்டு எனக்கு வரக்கூடிய டோட்டலை அமௌண்ட்டுக்கு ஈக்குவேட் பண்ணி இங்கே என்னங்கிறத கண்டுபிடிப்பேன். இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, டேரெக்டாக அவங்க இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோங்கிறத கொடுத்துட்டாங்க, எனக்கு அமௌண்ட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இங்கே எனக்கு எப்பவுமே ஃபைனலாக கிடைக்கக்கூடிய டோட்டலை தானே நான் அமௌண்ட்டுக்கு ஈக்குவேட் பண்ணுவேன். அப்போ இங்கே எனக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் என்னவா இருக்கும், என்னோட அமௌண்ட்டாக இருக்கும். வேற ஒரு வித்தியாசமும் கிடைக்காது. சேம் அதே கான்செப்ட் தான். கிளியரா புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இல்ல பாருங்க, அமௌண்ட் ஆஃப் rupees 25,600 is to be paid in 3 years and 3 annual installments. If amount of first installment is half of the amount of second and 1/3 of the third, if the rate of interest is 10% per annum, find the amount of first installment. இங்க பாருங்க, amount of 25,500 3 வருஷத்துல திருப்பி செலுத்த வேண்டிய தொகை தான் 25,500. அப்ப 25,500ங்கிறது அமௌண்ட் கொடுத்தாச்சு. இப்போ இன்ஸ்டால்மெண்ட் எப்படி இருக்க போதும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இஸ் ஆஃப் ஆஃப் த செகண்ட், ஃபர்ஸ்ட் வந்து 1/3 ஆஃப் த தேர்டா. இப்போ இது அப்படியே எழுதிக்கலாமா, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை நான் 100ன்னு வச்சுக்கிறேன். மொதல் இன்ஸ்டால்மெண்ட் எப்படி இருக்கணும், ஆஃப் ஆஃப் த செகண்ட்னா, அப்போ ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட்டை நான் 200ன்னு வைக்கணும். அப்போ 200ன்னு வச்சது இல்லை, ஆஃப் வந்து ஃபர்ஸ்ட் வரும். அதே மாதிரி அது ஃபர்ஸ்ட் வந்து 1/3 ஆஃப் த தேர்டுனா, தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை நான் எவ்வளோன்னு வைக்கணும், 300ன்னு வைக்கணும். ஓகே, அப்போ ஒவ்வொன்றுக்கும் 1 இயர் கேப் இருக்கு, 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இங்கேருந்து இங்கே வரணும்னா 1 இயர் தாண்டி வரணும், இங்கேருந்து இங்கே வரணும்னா 2 இயர்ஸ் தாண்டி வரணும். அப்போ 1 இயருக்கு 10%னா 200ல் 10%னா 20யா, ஸோ 220. இங்கே 2 வருஷங்கிறப்போ 10%னா 20% வரும். அப்போ 100ல் 20%னா 20, 120. சரியா. ஆட் பண்ணுவோம் பாருங்க, 0 4 3 4 5 6. நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 640 கிடைக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், 640 தான் எதுக்கு, 640 யூனிட்ஸோட வேல்யூ தான் 25,600னா அந்த இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ, ஓகேவா. இப்போ 100 எவ்வளோன்னு பார்க்கணும். 100 எவ்வளோன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கிடைச்சிடும். பாருங்க, 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 64ஆல் கேன்சல் பண்ணால் 40 டைம்ஸ். அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ 40. அப்போ 100 யூனிட்ஸ்னா எவ்வளோ, 100 யூனிட்ஸ்னா நமக்கு 4000. அவங்க கேட்டது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஒருவேளை ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் கேட்டால் 200 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும், மூணாவது இன்ஸ்டால்மெண்ட் கேட்டால் 300 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். புரிஞ்சுதா? ஓகே, இதோட இந்த செஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பார்த்த கொஸ்டின் எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். ஸோ இன்ஸ்டால்மெண்ட்ல நமக்கு இது போக இன்னும் 2-3 கான்செப்ட் தான் இருக்கு. புரியுதா? இப்போ இதுல வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோல நான் இன்ஸ்டால்மெண்ட்ல இன்னொரு டாபிக்கோட இன்னொரு கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.